இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே தேவன் நாம் கூடி வரும்படியான கிருபை தந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் பொழுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று எழுதுகிறார். இதை குறித்து, இந்த வசனத்தை குறித்த பலவிதமான கருத்துக்களை நாம் கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே நாம் கேட்கக்கூடிய ஏராளமான சத்தியங்கள் வேதத்திலே இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாம் சத்தியத்தை அறியும் பொழுதுதான் விடுதலையாக்கப்படுகிறோம். நாம் சத்தியத்தை அறியும் பொழுதுதான் நமக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறதே தவிர, வேதத்தில் ஏராளமான சத்தியங்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் வாசிக்கிறதுனாலே, அவைகளையெல்லாம் விசுவாசிக்கிறதுனாலே மாத்திரம் நாம் அடைந்து விடுகிறது அல்ல. நாம் அவைகளை அறிந்து உணர்ந்து புரிந்து நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ளும் பொழுதுதான் நமக்கு மெய்யான விடுதலை சத்தியத்தின்படி வருகிறதாக இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள் என்ற வார்த்தை ஏதோ நாம் கற்று அறிந்து கொண்டது போல அல்ல. 2 விதமான புரிதல் மனிதனுக்கு இருக்கிறது. நாம் பல சத்தியங்களை நாம் அறிவுபூர்வமாக அறிந்திருந்தாலும் கூட அது நம்முடைய உள்ளான மனிதனுக்கு ஒரு புரிதலை கொண்டு வந்திருக்கிறதா? அநேகர் இதிலே பல முனைவர் பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள், டாக்டரேட் பெற்றவங்களாம் இருக்கிறாங்க தியாலஜியில். நீங்கள் 2 விதமாக இவைகளை பார்க்க வேண்டும். நான் அறிவு சார்ந்து இதை அறிந்து கொள்ளுகிறேனா, அல்லது என் அனுபவ ரீதியாக இவைகளை கொண்டு வருவதற்கான புரிதல் எனக்கு இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னால், அந்த சத்தியம் நம்மை மெய்யாக விடுதலையாக்கினது என்றால் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதிலே இந்த புரிதல் இருக்கிறது. சத்தியத்தை அறிந்து கொள்வதின் அவசியம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால்தான், அதன்படி அதை புரிந்து கொண்டால்தான் அதன்படி ஜீவிக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறோம். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நான் வாசித்த வசனத்திலே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற இடத்திலே புறம்பான மாற்றத்துக்கு வருகிறார்கள். வெளிப்படையான புறம்பான மாற்றத்துக்கு வருகிறார்கள். தங்கள் நடை உடை பாவனையிலே மாற்றம் வருவது தவறு அல்ல. ஆனால் நடை உடை பாவனையில் மாத்திரம் மாற்றம் வருவது தவறு. அது உள்ளான மனிதனிலும் அந்த மாற்றம் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பழையவைகள் ஒளிந்து போயின என்பதன் கருத்து என்ன? பழையவைகள் என்றால் என்ன? அது பழைய ஆதாமின் தன்மைகள். பழைய ஆதாமின் தன்மைகளை நாம் மாற்ற வேண்டும். நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கிறோம், இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இயேசுவோட எத்தனை பேர் அறையப்பட்டிருந்தாங்க? 2 பேர், கல்லர்கள் இல்லையா? அப்போ மொத்தம் அங்கே அறையப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 3 பேர். ஆனால் நாம் வாசிக்கும் பொழுது மெய்யாக அங்கு அறையப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 3 பேர் இல்லை, 4 பேர் இருக்கணும். அதான் மெய்யான மாற்றம். நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, நான் இப்பொழுது பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தன் ஜீவனை கொடுத்த கிறிஸ்துவை முன்னிட்டு நான் பிழைத்திருக்கிறேன். அப்படி என்றால் என்ன? நான் கிறிஸ்துவுடனே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறேன். அந்த இடத்துக்கு வரணும். இப்பொழுது நாம் வாசித்தால் அங்கே அறையப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 4 பேர். கிறிஸ்துவுடனே நாம் அறையப்பட்டிருக்கிறோம். 2 பக்கத்திலும் கல்லர்கள் அறையப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 4 பேர். அப்ப இந்த புரிதலுக்கு வந்தால்தான் அந்த வசன பகுதியை வாசிப்பதில் அர்த்தம் இருக்கிறது. இந்த புரிதல் இல்லாதபடிக்கு வாசித்தால் நாம தினம் வாசிக்கும் பல புஸ்தகங்களை போல, அல்லது தினம் வாசிக்கும் ஒரு நாளிதழை போல அது போய்விடுகிறது. நியூஸ் பேப்பர் வாசிக்கிறோம், எத்தனை விஷயம் நமக்குள்ளே தாக்கத்தை உண்டாக்குகிறது, எத்தனை விஷயம் அதில் ஞாபகம் இருக்கும் இல்லையா? அதை கடந்து விடுகிறோம். அடுத்த நாள் என்பது அது மற்றொரு செய்தியோடு வருகிறது. அப்படி அல்ல. வேதாகமம் ஒரே புஸ்தகம் தான். அதை மீண்டும் மீண்டும் நாம் வாழ்நாள் முழுவதும் படிக்கக்கூடிய இடத்தில் ஏன் தேவன் வைத்திருக்கிறார் என்றால், அது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது.
19ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அது நாள்தோறும் எனக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது, நாள்தோறும் அது என்னை கண்டிக்கிறது, என்னை உணர்த்துகிறது, என்னை அறிவடைய செய்கிறது என்று சொல்லுகிறார். வாசிங்களேன் 19ஆம் சங்கீதத்தில். கர்த்தருடைய வேதம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியும் ஆக்குகிறது. மேல வாசிங்க. அது நாள்தோறும் என்னை கண்டிக்கிறது, அது காலைதோறும் எனக்கு புத்தி சொல்லுகிறது. மேல 3:4 இருந்து வாசிங்க. அவைகளுக்கு பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. தேவனுடைய சிருஷ்டியை குறித்து அவர் பேசுகிறார், பின்பு வேதத்தை குறித்தும் பேசுகிறார். வாசிங்க. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். கீழே நீங்க வாசித்ததுக்கு கீழே 19ஆம் சங்கீதத்துல அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். வேதம் நமக்கு தெளிவையும் ஜீவனையும் பலத்தையும் ஞானத்தையும் தந்தாலும் அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவைகளால் அடியேன் நாள்தோறும் எச்சரிக்கப்படுகிறேன். அங்கே மேலே சிருஷ்டிகள் தனக்கு ஞானத்தை கொடுப்பதாக எந்த வியூல பார்க்கிறாரு? வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுதுதான் தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிகள் தனக்கு ஞானத்தை உரைப்பதாகவும் அந்த சிருஷ்டிகள் மூலமாக தேவன் எப்படிப்பட்டவர் என்றதை அறிந்து கொள்கிறார். ஆனால் வேதம் தனக்கு ஜீவனையும் தனக்கு பாதுகாப்பையும் தனக்கு எச்சரிப்பையும் தனக்கு ஜீவனையும் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்று கொண்டு வருகிறார். அப்ப வேதத்தை நாம் வாசிக்கிறது அல்ல, அதை நாம் எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் என்பதில் தான் விஷயம் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறோம் என்பது பழையவைகள் ஒழிக்கப்பட்டிருக்க வேண்டும். பழையவைகள் என்பது விழுந்து போன ஆதாமின் தன்மையாக இருக்கிறது. விழுந்து போன ஆதாமின் தன்மையை நாம் பரிபூர்ணமாக ஒழித்து விட வேண்டும். ஆனா அது எப்ப வரைக்கும் இருக்கும்? அந்த மாம்சத்தோடு உள்ள போராட்டம் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கக்கூடிய போராட்டம் ஒரு பக்கத்தில் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் என்று சொன்னாலும் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, என் பாவ சுபாவங்களோடு அல்ல, இல்லையா? அப்ப அங்கே அந்த மேலான இருளின் அதிகாரத்தோடு, அந்த பாவத்துக்கு மேலான இருளின் அதிகாரத்தோடு போராடும்படியாக மேலான ஆவிக்குரிய ஒரு பலத்தை தேவன் நமக்கு வசனத்தின் மூலமாகவும் அபிஷேகத்தின் மூலமாகவும் தருகிறார். சத்தியத்தை நாம் எப்படி அறிந்து உணர்ந்து கொள்கிறோம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த விதைக்கிறவனுடைய ஓமையை சொல்லும் பொழுது அங்கே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள், விதை என்பது வசனத்தை காண்பிக்கிறது, நல்ல நிலம் என்பது இருதயத்தை காண்பிக்கிறது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளிலே வித்தியாசம் காண்பிக்கிறார். வழியருக விழுந்ததை அறிந்திருக்கிறோம், கற்பாறைகளில் விழுந்ததை அறிந்திருக்கிறோம், முள்ளுகளில் விழுந்ததை அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் நெகட்டிவ்னு நாம் தெரிஞ்சிருக்கிறோம். அது இருக்கட்டும். நல்ல நிலத்தில் விழுந்த நல்ல விதைகளின் பலனை அவர் சொல்லும் பொழுது 30, 60, 100 என்று சொல்லுகிறாரே. ஏன் அந்த வித்தியாசம்? அது நல்ல நிலம்தான், அது நல்ல விதையாகிய வசனம்தான். ஏன் வித்தியாசம் இருக்கிறது என்றால், எந்த அளவுக்கு அதிலே பிரயாசமும் புரிதலும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது பலன் தரக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண உலக காரியத்துக்கு நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம்? உலகத்திலே ஒரு படிப்பை படித்து ஒரு நல்ல பதவியில் வந்து சேர வேண்டும் என்பதற்கு எத்தனை ஆண்டுகள் செலவிடுகிறோம்? ப்ரீகேஜி தொடங்கி ஹையர் செகண்டரி கம்ப்ளீஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் செலவாகிறது. ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அங்கேயே 3 போயிடுச்சு. அங்கிருந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு 15 வருஷம். 15 வருடம் கல்விக்கு பின்பு நம்முடைய அரசாங்கம் என்ன சொல்லுகிறது என்றால், 15 வருட கல்விக்கு பின்பு நீங்கள் எழுதக்கூடிய அந்த 15வது வருடம் 12வது வகுப்பின் பரீட்சை
அது மேலான கல்விக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு வேல்யூவேஷன் எக்ஸாம் வைக்கிறாங்க. 2006 இந்தியாவில் தமிழக அரசு மாத்திரம்தான் இப்படி பரீட்சைகள் வைக்க தேவையில்லை என்று போராடியது. ஆனாலும் பொறியியல் கல்லூரிகளிலே மேன்மையான கல்லூரிகள், பிரைம் காலேஜஸுக்கு அதை வச்சிருந்தாங்க. ஆனால் இப்பொழுது மருத்துவக் கல்லூரி முழுவதற்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் குளறுபடிகள் நடக்கிறது. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், உலக பிரகாரமாக ஒரு தரமான இடத்துக்கு நீங்கள் வருவதற்கு எத்தனை போராட்டங்களும் போட்டியும் இருக்கிறது. ஆனால் அதற்கு எத்தனை புஸ்தகங்களை நாம் படிக்கிறோம், எவ்வளவு மணி நேரம் செலவிடுகிறோம். நம்முடைய நித்திய ஜீவனை, நம்முடைய ஆத்துமாவை, வெளியேற பெற்ற நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்வதற்கு எவ்வளவு நேரம் நாம் செலவிடுகிறோம், எவ்வளவு பிரயாசம் நாம் படுகிறோம். பாருங்க, உலகத்தில் தங்கள் உயிரோடு அவர்கள் இருக்கும் வரைக்கும் தான் அந்த சரீரம். அதுக்கு பின்பு சரீரத்தை குறித்து ஒரு நம்பிக்கையற்ற ஜனங்களும் இருக்கிறார்கள், சரீரத்தை குறித்து நம்பிக்கையுள்ள நாமும் இருக்கிறோம். இதிலே இந்த சரீரத்துக்கு அவர்கள் முயற்சி செய்கிறதிலே பிரச்சனை இல்லை. ஆனால் அதை குறித்து வேதம் அது அற்ப பிரயோஜனம் என்று சொல்லுகிறது. வெளியேற பெற்ற பிரயோஜனம் உள்ள ஆத்மாவுக்கு நாம் செலவழிக்கக்கூடிய சமயத்தை விட அற்ப பிரயோஜனம் என்று சொல்லப்பட்ட சரீரத்துக்கு நாம் செலவழிக்கக்கூடிய சமயம் எவ்வளவாக இருக்கிறது. கருத்து அழிந்து போகாத நித்திய ரட்சிப்பை, நித்திய ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை, நித்திய ஆளுகையை நம்ம நித்திய நேசரோடு பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு இருக்கக்கூடிய முனைப்பு, நமக்கு இருக்கக்கூடிய பிரயாசம், அதை குறித்து நமக்கு இருக்கக்கூடிய விழிப்பு, அதற்காக நாம் படக்கூடிய பிரயாசம், அதற்காக நாம் எடுக்கக்கூடிய அந்த சிரத்தை, இதையெல்லாம் நம்முடைய சரீரத்துக்கு எடுப்பதற்கு ஒத்தது போல நாம் எடுக்கிறோமா? இதை போலவே அதற்கும் செய்கிறோமா? தாங்கள் இழந்து ஒரு 40 வயசுக்கு அப்புறம் இழந்துருவாங்க. அந்த வெளிப்படையான சரீரத்தை அழகுபடுத்துவதற்காக, சரியாக வைத்துக் கொள்வதற்காக நாம் படக்கூடிய பிரயாசங்கள் இருக்கிறதே, அதுக்கு நாம் ஒதுக்கக்கூடிய சமயம் இருக்கிறதே, அதை நான் தவறு என்று சொல்லவில்லை. சுவர் இருந்தால் தான் சித்திரம், சர்ரம் வேணும். ஆனால் எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம்? தேவ காரியத்தை பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று முன்பாக இதை செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தோமானால், முன்பு நாம் எதை செய்ய வேண்டும் என்ற கருத்து நமக்கு இல்லை என்றால் நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்ல முடியாது. பாருங்களேன், ஒரு சரீர பிரகாரமாக நாம் செய்யக்கூடிய காரியங்களை பற்றி நான் பேசுகிறேன். ஒரு வேலையில் இருக்கிறோம், அந்த வேலையிலே ஒரு உயர்வை நாம் அடைவதற்கு எத்தனை பிரயாசங்களை எடுக்கிறோம், எத்தனை காரியங்களை நாம் செய்கிறோம், எத்தனை காரியங்களை நாம் புதிதாக கற்றுக்கொண்டால்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வேலைகளிலே அதில் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் they should update themselves to the subject. அந்த அவர்கள் வேலை செய்யக்கூடிய காரியத்தை குறித்த ஒரு படிப்பு, புரிதல், இன்றைக்கு ஏற்ற அறிவோடு அது வந்தால்தான் அதில் நிலைத்திருக்க முடியும். வேலை சமயங்களை தாண்டி கூட வேலை செய்யக்கூடிய ஊக்கமும் உழைப்பும் காட்டுகிறார்கள் உயர்வை அடைவதற்காக. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு எத்தனை முனைப்பாக நாம் கிரியை செய்கிறோம், எத்தனை விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம்? இந்த 30, 60, 100ன்னு சொல்றாரே, இவர்கள் என்ன பிரயாசம் பட்டார்களோ அந்த விதைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. இவர்களுடைய இருதயமாகிய நிலம் நல்ல நிலமாக கிறிஸ்துவினாலே மாற்றப்பட்டிருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இவர்களுடைய முயற்சி, இவர்களுடைய புரிதல், அவர்களுடைய விசுவாசம், அவர்களுடைய விசுவாசத்தை நிறைவேற்றுவதற்கான அவர்களுடைய கிரியைகள், இவைகள் தான் அந்த பலனை நமக்கு கொண்டு வரக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தை எந்த அளவு முயற்சியிலே, பயிற்சியிலே கொண்டு வருகிறார்களோ அந்த அளவுக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் பலன் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருப்போம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பழையவைகள் ஒளிந்து போயின. பழைய மனிதன், பாவ மனிதன்
புறம்பான மனிதன் என்று சொல்லப்படக்கூடிய ஆதாமை நாம் முற்றிலுமாக அழித்தால்தான் நாம் புதிய மனிதன் என்ற இடத்துக்கு நாம் வர முடியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஆக நாம் எழுத்தின்படி அழிவுள்ள வித்தாகிய மனிதனுடைய வித்தினால் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது அழிவில்லாத என்றென்னைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய அவருடைய வசனமாகிய வித்தினாலே நாம் உருவாக்கப்படுகிறோம். இதுதான் புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டியாக நாம் வர வேண்டும் என்றால் பழையவைகள் முற்றிலுமாக நமக்கு அழிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற இடத்துக்கு நாம் வர வேண்டும். ஆனா பவுல் சொல்றாரு, அனுதினமும் சாகிறேன் என்பது என்ன? தன்னுடைய சுயத்தை அவர் வெறுத்து, தன்னுடைய சுயத்தை அவர் சாகடித்து தேவ சித்தத்தை செய்யும்படிக்கான ஒரு பிரயாசத்திலே அவர் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் ஒரு அனுமானத்தின்படி வாழ்வது அல்ல, ஒரு நிச்சயமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அனுமானத்துக்கும் நிச்சயத்துக்குமான வித்தியாசம் நமக்கு தெரியணும். இயேசு கிறிஸ்துவை 12 வயதிலே எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். ஆலயத்தின் காரியங்களிலே அவர் செய்ய வேண்டிய பகுதியை நிறைவேற்றிவிட்டு அவருடைய தாயும் தகப்பனும் பிரயாணத்தில் புறப்பட்டார்கள். பாதி தூரத்துக்கு அப்புறம் தான் பிள்ளையை காணும். ஏனென்றால் அவர்கள் ஒரு அனுமானம் வைத்திருந்தார்கள், அவர் நம்மோடு தான் பிரயாணிக்கிறார், இந்த கூட்டத்தோடு வந்து கொண்டிருக்கிறார் என்று அனுமானித்து போனார்கள். விஷயம் எப்போ தெரிஞ்சது? பாதி தூரத்துக்கு அப்புறம். இப்ப அவர்கள் மீதி பாதி தூரத்தை திரும்ப கடக்க வேண்டும், அப்புறம் திரும்பி வர வேண்டும். அப்ப அந்த பாதியை மாத்திரம் அவர்கள் 1, 2, 3 முறை கடக்க வேண்டியதாகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுமானத்தின்படி ஜீவிப்போமானால் நம்முடைய காலம் விரயமாகும், நம்முடைய பிரயாசம் விரயமாகும். நாம் பட்ட பிரயாசமும் நாம் பட்ட பயணமும் அங்கே வீணாகிவிடும். மீண்டும் அதே பாதை, ஒரு வழி சரியில்லை, இல்லை தவறான வழி தெரியாமல் பாதி தூரம் போய்விட்டால் நாம் மீண்டும் அதை கடந்து வந்து தான் சரியான பாதைக்கு போக வேண்டும். அதனால கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுமானத்தோடு வாழக்கூடாது, அனுமானத்தோடு வாழக்கூடாது, நாம் கற்பனையிலே வாழக்கூடாது. அதனால தான் அங்கே பயிற்சி முயற்சி என்பதை எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தில் கொண்டு வர்றார். பயிற்சி முயற்சி இருக்க வேண்டும். பழைய காரியங்களை நாம் அனுமானமாக அழிப்பதல்ல, நாம் துல்லியமாக அவைகளை அழிக்க வேண்டும். புறம்பான வாழ்க்கை அல்ல. ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசித்தால் என்று எழுதவில்லை, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பதும் கிறிஸ்துவுக்கு வெளியே இருப்பதற்குமான வித்தியாசத்தை நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டிலே தேவன் எங்கே இருந்தார்? பூமியை அவர் சிருஷ்டிக்கும் பொழுது தம்முடைய நித்திய வாசஸ்தலத்திலே இருந்தார் இல்லையா? உலகத்தை அவர் சிருஷ்டிக்கும் பொழுது அவர் தம்முடைய நித்திய வாசஸ்தலத்தில் இருந்தார். அதற்கு பின்பாக அவர் வந்து இங்கு தங்கும்படியாக விரும்புகிறார். தோட்டத்திலே அவர் உலாவினார். இஸ்ரவேலர் மத்தியிலே அவர் வாசம் செய்யும்படியாக விரும்பினார். மத்தியில் தான் வாசம் செய்தார். இஸ்ரவேலருடைய மத்தியிலே வாசம் செய்தார். முற்பிதாக்களோடு அவர் உறவிலே இருந்தார். அவர்களுக்குள் இருந்த ஒரு அனுபவம் அவர்களுக்கு இல்லை. புதிய ஏற்பாட்டில் தான் இங்கே நமக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார். மோசையை கொண்டு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்து அதை இஸ்ரவேலின் பாளையத்தின் நடுவே வைக்க சொல்லி இஸ்ரவேலர் மத்தியிலே அவர் வாசம் செய்யும்படியாக விரும்பினார். அந்த பெட்டியோடு அவருடைய பிரசன்னம் அங்கே பிரயாணித்ததாக அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணினாரே தவிர அவர்களுக்கு உள்ளே வாசம் செய்யவில்லை. அதை தாவீது தன் கூடாரத்தில் கொண்டு வந்து தனக்கு இணக்கமாக தனக்கு நெருக்கமாக தேவனோடு அவன் இருக்கும்படியாக விரும்பி பிரயாசப்பட்டதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அவனுடைய குமாரனாகிய சாலமோன் ஆலயத்தை கட்டினான். அன்றைக்கு ஆலயத்தில் அவருடைய மகிமை இறங்கினது. அதுக்கு பின்பாக செருபாபேலின் ஆலயம். ஆனால் ஏரோதின் ஆலயத்தின் காலத்தில் ஆலயத்தில் அவருடைய மகிமை இறங்கினதா என்றால் இல்லை. ஏனென்றால் ஆலயத்தின் பேரை ஏரோதின் ஆலயம் மாறிடுச்சு. ஏரோது அந்த ஆலயத்தை புதுப்பித்து யூதர்களுக்கு கொடுத்ததினாலே ஏரோதின் ஆலயம். ஏரோதின் ஆலய காலத்திலே தேவன் எங்கே வாசமா இருந்தார்?
ஏரோதின் ஆலய காலத்திலே வேறொரு ஆலயம் பூமியிலே இருந்தது. எந்த ஆலயம் அது? அது இயேசு கிறிஸ்து நம்முடைய குமாரனுக்குள்ளே அவர் வாசமாய் இருந்தார். நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். என் பிதா என்னிலே வாசமாய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய மகிமையை தன் குமாரன் மூலமாக வெளிப்படுத்தினார். அந்த காலகட்டத்திலே கிறிஸ்துவுக்குள்ளே பரிபூர்ணமாக பிதாவின் மகிமை தங்கி இருந்தது. பூமியில சொல்றேன். எப்பொழுதும் பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அதுல பிரச்சனை இல்லை. பூமியிலே ஆலய காலத்தில் அவர் இல்லை. அதனால தான் அங்கே 70 AD அங்கே ஆலயத்தை இடிக்க ஒப்பு கொடுத்தார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை 3 நாளுக்குள்ளே நான் கட்டி காண்பிக்கிறேன் என்று அவர் தன் சரீரத்தை குறித்து சொன்னார். யூதர்களோ எழுத்தின்படியான ஆலயத்தை பார்த்தார்கள். ஏனென்றால் அவர்கள் எழுத்தின்படியான அந்த ஆலயத்தில் தான் தேவன் இருப்பதாக விசுவாசித்தார்கள். ஆனால் மெய் என்னவென்றால் கிறிஸ்துவுக்குள் தேவன் வாசமாய் இருந்தார். அவர் தன்னை குறித்து ஆலயம் என்று பேசுகிறார். அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று கொண்டு வருகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அதே ஆலயத்துக்குள்ளே அவர் தேவனை விசுவாசித்து பழைய ஏற்பாட்டின் மார்க்கத்திலே, அவர் மோசேயின் மார்க்கத்திலே வைராக்கியமாக வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனால் என்றைக்கு அவர் கிறிஸ்துவை முகமுகமாக தரிசித்தாரோ அன்றிலிருந்து அவருடைய பார்வை மாற்றப்பட்டு இருக்கிறது. நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று கொண்டு வருகிறார். நாம் தேவனுடைய ஆலயமாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பழைய காரியங்கள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் முக்கியம். ஆதாமின் தன்மைகள் பல வெளிப்படையான மாற்றங்களை வைத்திருக்கிறார்கள். அது நமக்கு உதவாது. அவருடைய பழைய காரியங்கள், பழைய நடக்கைகள், பழைய சுபாவங்கள், பழைய கிரியைகள், பழைய கசப்பு, பழைய பகை, பழைய வஞ்சகம், பொறாமை, இதையெல்லாம் வைத்து கொண்டு நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பது? எப்படி கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பார்? நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க முடியும்? சிலர் பார்த்தீர்கள் என்றால் ஆவிக்குரிய ரீதியிலே அமைதியாக இருப்பார்கள், தாழ்மையாக இருப்பார்கள். அந்த அமைதியோடு தாழ்மையோடு தாங்கள் நினைத்ததை செய்து கொண்டே வருவார்கள். எந்த மாற்றமும் இருக்காது. பழைய வாழ்க்கையில் இருந்து அதே தந்திரங்களை பிரயோகிப்பார்கள். மிக தாழ்மையாக பேசுவார்கள். ஆனால் தங்களுக்கு பிரியமானதை செய்வதிலே ஜாக்கிரதையாக இருப்பார்கள். அதுக்கு தேவ சித்தமா என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள். தனக்கு பிடிக்கவில்லையா, ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய இடத்திலும், ஒரு மனிதனை ஏமாற்றக்கூடிய இடத்திலும், வஞ்சிக்கக்கூடிய இடத்திலும் கிரியை செய்து கொண்டே நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்வது எத்தனை அபத்தம் பாருங்களேன். அது நம்ம ஏமாற்றத்துக்கு தான் கொண்டு வரும். அதல்ல. நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய சுபாவத்திலே, நம்முடைய கிரியையிலே, நம்முடைய முழு வாழ்க்கையிலும் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் ஒரு மாற்றம் வந்திருக்க வேண்டும். அதுதான் புது சிருஷ்டி. நம்முடைய ஜென்மம் மாற்றப்பட்டு இருக்க வேண்டும். நம்முடைய பழைய காரியங்களை, பெருமை, பொறாமை, இச்சை, சண்டை, விரோதம், கசப்பு இவைகளை வைத்துக் கொண்டு நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் பழைய புளித்த மாவோடைய அல்ல. துர்குணம் இருக்குது, பொல்லாப்பு இருக்குது, வஞ்சகம் இருக்குது, ஏமாற்று இருக்குது. ஆனால் கிறிஸ்துவை குறித்த சாட்சியம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருப்பது அனுமானத்தினால் வாழக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கை. அவர்களுடைய ஜீவியத்திலே எந்த விதமான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் வருவதற்கான எந்தவித ஏதுவும் இல்லை. நான் ஆசீர்வாதம் என்று சொல்வது ஆவிக்குரிய காரியத்தையும் சொல்கிறேன், அவருடைய ஜீவனுக்குரிய தேவைகளையும் சொல்லுகிறேன். ஜீவியத்துக்குரிய தேவைகளாகட்டும், ஆவிக்குரிய தேவைகளாகட்டும், ரெண்டிலும் அவர்கள் பரிபூரணப்பட முடியாது. ஏனென்றால் நீங்க பார்க்கிற மனிதர்களை ஏமாற்றலாம். தாழ்மையாக இருந்து அன்பாக பேசுவது போல் இருந்து நீங்கள் காணக்கூடிய மனிதர்களை ஏமாற்றலாம். தேவன் இருதயத்தை பார்க்கிறார். சரி, தேவ விருப்பம் இல்லை, ஆனாலும் ஜனத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சவுல் வந்திருக்கிறான். அவனுக்கு சான்ஸ் தராரு. அவனுடைய இருதயத்தை அவனை விட தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். சவுலை விட சவுலை பற்றி தேவனுக்கு நல்லா தெரியும் இல்லையா? சவுலை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்? அவன் பெஞ்சமின் கோத்திரம்.
அந்த மண்ணின் மைந்தன், வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள் வந்து பிறந்தவன் பெஞ்சமின். இது ஜனநாயக தேர்வு இல்லையா? ஜனநாயகத்தின் தெரிந்தெடுத்தல் தான் சவுல். தேவனுடைய தெரிந்தெடுப்பு அல்ல. ஆனா பல பேர் இத தேவன் ரெண்டு பேரையும் தேவன் அபிஷேகம் பண்ணார், ரெண்டு பேருக்கும் அப்படின்னு பேசுறவங்கலாம் நானும் கேட்டு இருக்கிறேன். ரெண்டு பேரையும் தேவன் அபிஷேகம் பண்ணது மெய்தான். ஆனால் ரெண்டு பேரும், தாவீதும் சவுலையும் குறித்து பேசுகிற ரெண்டு பேரையும் தேவன் அபிஷேகம் பண்ணது மெய்தான். ஆனால் ரெண்டு பேரையும் தேவனுடைய சித்தமா? இல்லை. இது ஜனத்தின் விருப்பம். சவுலை கொண்டு வந்தது ஜனத்தின் விருப்பம். அவனுடைய இருதயமோ அவனுடைய வாழ்க்கையோ மாற்றப்படவே இல்லை. அவனுக்குள் கீழ்ப்படிதல் கொண்டு வரப்படவே முடியவில்லை. சாமுவேலுடைய பேச்சை அவன் ஒரு நாளும் கேட்டதே இல்லை. காத்திரு என்றால் அவனால் காத்திருக்க முடியாது. அமலேக்கை அழி என்று சொன்னால் அவனால் அழிக்க முடியாது. அது மாத்திரமா அதோட முடிஞ்சிருச்சா அவன் பிரச்சனை? இல்லை. அவன் யோசுவா உடன்படிக்கை பண்ண ஜனங்களை வெட்டி போட்டான். யோசுவா உடன்படிக்கை பண்ணவங்களை வெட்டி போட்டான். யோசுவாவை அவங்க ஏமாத்தினாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர்கள் யோசுவாவை ஏமாற்றினார்கள். ஆனால் யோசுவா ஏமாந்தாலும் கூட வார்த்தை கொடுத்திருக்கிறார். கிபியோனியர்களோடு அங்கே பிரச்சனை பண்ண மாட்டோம்னு அங்கே உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. முற்பிதாக்கள் காலத்துக்கு பின்பு வந்த தலைவர்கள் உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. அதை மீறி அவர்கள் மேல் கை போட்டான். அது மாத்திரமல்ல, இவன் தேவனால் ஏற்படுத்தப்படாதவனாக இருந்ததினாலே தன் ஸ்தானத்தை குறித்து வெகும் ஜாக்கிரதையாக இருந்தான் இல்லையா? அவன் தேவனுக்கு அடுத்ததை செய்யவில்லை. He was doing politics. அவன் அரசியல் பண்ணுகிறான். ஏன் அரசியல் பண்றான்? தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அரசியல் பண்ண மாட்டாங்க. இவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்றாலும் சூழ்நிலையால் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். அவன் கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை காக்கும்படியாக அவனுக்கு தாவீது தான் அடுத்து ராஜாவாக வருவான் என்று தெரிந்த பின்பும் கூட அவன் தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறான். ஒரு நல்ல அமாவாசையிலே, மாதப்பிறப்பிலே, ராஜாவோடு அசனம் பண்ணக்கூடிய நாளிலே அங்கே தாவீது வரவில்லை என்ற உடனே அவனுக்கு கோபம் வந்து விடுகிறது. எவ்வளவு கோபம் வருதுன்னா, தன்னுடைய சொந்த குமாரனை அவன் கெட்ட வார்த்தை போட்டு பேசக்கூடிய இடத்துல அவனுக்கு கோபம் வருகிறது. இது எல்லாம் அவன் அரசியலுக்காக, தன் ஆளுகையை காத்துக்கொள்ளும்படியாக, தன் சிங்காசனத்துக்காக அவன் செய்தவைகளாக இருக்கிறது. அதான் விஷயம். இந்த தாவீது தப்பி போனான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே இஸ்ரவேலிலே பராக்கிரமசாலிகளை கூப்பிட்டுக்கிட்டு அவன் விரட்டுறான். இவனை வெளிப்படையாக அபிஷேகம் பண்ணினாலும் கூட அங்கே அன்றைக்கு எழுத்தின்படிதான் அபிஷேகம் இருந்தது. ஆனால் தேவனுக்கு பயப்படக்கூடியவனுக்கு தான், சரியாக நடக்கக்கூடியவனுக்கு தான் அது கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தது. இவன் ஜனத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்ததுனால இவனுக்குள் எந்த மாற்றமும் தேவன் கொண்டு வர முடியவில்லை. இந்த தப்பி போயிட்டான். அவனுக்கு தன் மகளை கொடுத்து அங்கும் அவன் மகளுடைய வீட்டிலேயே அவனை கொன்று போட நினைக்கிறான். மருமகனான பின்பும் தன் மகள் விதவையாவாளே என்பதை குறித்து, கைம்பெண் ஆவாளே என்பதை குறித்து எந்தவித வருத்தமும் இல்லாமல் அரசியலுக்காக அவனை கொல்ல பார்க்கிறான். தாவீது தப்பி போய்விட்டான். இன்னொரு பக்கம் பாருங்க, அவனுக்கு உதவியதற்காக தேவனுடைய ஆசாரியர்களை வெட்டி போடுகிறான். இங்கேதான் அவனுடைய நியாய தீர்ப்பின் படிகள் ஆரம்பிக்கிறது. அவனை முடிச்சு கட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டான். அமலேக்கை வெட்டுவதற்கு துணியாத அவனுடைய பட்டயம் இங்கே தேவனுடைய ஆசாரியர்களை வெட்டுவதற்கு துணிகிறது. நம்முடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்கோங்க, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, தேவனுடைய சித்தம் இல்லாதபடிக்கு நீங்கள் அரசியல் செய்வீர்கள் என்றால், நீங்கள் தந்திரமாக நடப்பீர்கள் என்றால், வாழ்க்கையில் வரக்கூடிய முடிவு மிக பரிதாபமாக இருக்கும். அது உங்களுடைய பிள்ளைகள் சந்திப்பார்கள் என்பதில் மாற்றமே கிடையாது. நீங்க என்ன உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போக போகிறீர்கள்? ஆவிக்குரிய சுதந்திரமா, அழிவுக்குரிய சுதந்திரமா, எதை வைக்க போகிறீர்கள் என்பது நம்முடைய ஜீவியத்தை பொறுத்ததாக இருக்கிறது. அவனுடைய சந்ததி முழுவதும் அழிந்து போனது. ஒரு மேவிபோ சேர்த்து தான் தப்புனானே தவிர மீதி எல்லாம் அழிந்து போனார்கள். சவுலுடைய சந்ததி அழிந்து போனது. பார்க்க நல்லா தான் இருக்கும்,
பிரயாணம் நல்லா தான் போகும். திடீர்னு ஒரு நாள் சவுலுடைய குடும்பம் வர வர சிறுத்து போனது, அழிந்து போனார்கள். தாவீதுடைய குடும்பம் வர வர விருத்தி அடைந்தது. தாவீது தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில தவறு செய்யவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. பாருங்க, தாவீது தனிப்பட்ட முறையிலே பலவிதமான பாவங்களில் சிக்கினான் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அவனுடைய தாழ்மை, அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தன்னை தப்புவித்துக் கொண்டான். அவனுக்கு எச்சரிப்பு வந்த போது, அவனை கடிந்து கொண்ட போது அவன் தன்னை சரி செய்து கொள்ளக்கூடிய இடத்தில் இருந்தான். அதான் விஷயம். சவுல் அப்படிப்பட்ட பாவங்களை செய்யவில்லை இல்லையா? யாரையும் கொல்லவில்லை, யார் மனைவியும் எடுக்கவில்லை, இந்த மாதிரி தந்திர காரியங்கள் அவன் செய்யவில்லை. என்றாலும் வேறு விதமாக அரசியல் செய்தான். தேவனிடத்தில் பட்சபாதமே கிடையாது. ஆனால் இவன் தாழ்த்தவில்லை. இவன் எச்சரிக்கப்பட்ட போது தாழ்த்தவில்லை. இவன் போட்ட சட்டத்தையே இவனே மீறுகிறான். நான் சொல்வதுதான் என் ஆளுகையின் கீழ் நடக்கும் என்று சொன்ன சவுல் அங்கே குறி சொல்லுகிறவர்களை முற்றிலும் அழித்து போட்டவன், தனக்கு ஆபத்து, தனக்கு பிரச்சனை என்னும் பொழுது அதே குறி சொல்லுகிறவர்களிடத்தில் அவன் போனான். அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்தில் போகிறான். இதுதான் பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பழைய காரியங்களை நாம் முற்றிலும் அழிக்க வேண்டும். அதற்கான பலனை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசித்தால் எழுதலைங்க. ஒருவன் கிறிஸ்துவை நம்பினால், விசுவாசித்தால், கிறிஸ்துவோடு இருந்தால் என்றெல்லாம் எழுதவில்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். இங்கே ஆங்கிலத்தில் பிஹோல்ட் என்று போடப்பட்டிருக்கிறது. பிஹோல்ட் என்ற எழுத்து. ஒருவன் கிறிஸ்து, அந்த வசனத்தை இன்னும் மீண்டும் ஒரு முறை வாசிங்க. 5:17, 2:5-17, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படிதான் இருக்கு. ஆங்கிலத்தில் பிஹோல்ட் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. பிஹோல்ட் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. பிஹோல்ட் என்ற வார்த்தை இங்கே பல முறை வேதாகமத்தில் வந்திருக்கிறது. Behold, all things have become new. Behold, all things have become new. New. Behold என்ற வார்த்தை வருகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். இதோ பழையவைகள் ஒளிந்து போயின என்று வந்திருக்க வேண்டும். இதோ பிஹோல்ட். பிஹோல்ட் என்ற வார்த்தை இதோ என்று வந்திருக்க வேண்டும். கிரேக்கத்திலே பார்த்தால், கிரேக்கத்திலும் இதோ தான் இருக்குது. இதோதான் இதோதான் ஸ்பெல் பண்ணணும்னா IDOU அப்படின்னு ஆங்கிலத்தில் ஸ்பெல் பண்ணலாம். கிரேக்கத்திலும் இதோ என்ற வார்த்தை தான் இருக்கிறது. இதோ அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இதோ பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பிஹோல்ட். இந்த இதோ என்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தையாக பயன்படுத்த பல இடங்களில் வந்தாலும் அது பல அர்த்தங்களில் வருகிறது. பல இடங்களில் அது பல அர்த்தங்களில் வந்தாலும் இங்கே இந்த இதோ என்பது நாம் எதற்கு ஒப்பிடலாம் என்றால், விழித்து எழும்புவது, அவேக்கன் ஸ்டேட். நாம் முழிப்பதற்கும் நாம் விழித்து ஒரு காரியத்தை குறித்து விழிப்படைவதற்குமான வித்தியாசம் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவை தேவனாக அறிந்திருக்கிறோம். அவரை நம்முடைய இரட்சகராக அறிந்திருக்கிறோம். அவர் நம்முடைய பாவ பரிகாரி என்று அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் சரிதான். அவரை விசுவாசிக்கிறோம். ஆவிக்குரிய ரீதியிலே வாழும்படியான பிரயாசங்களை படுகிறோம். அதையெல்லாம் நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட இதோ என்ற கிரேக்க வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், ஒரு காரியத்தை குறித்து விழிப்படைவதை குறிக்கிறதாக இருக்கிறது. Awaken to the state of awaken, அல்லது நாம் விழிப்படைந்த ஒரு பகுதியை குறிப்பதாக இருக்கிறது. நாம் விழிப்படைய வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இதோ என்று ஏன் கொண்டு வரப்படுகிறது என்றால், இதோ என்பது நாம் விழித்து பார்ப்பதை குறிக்கிறது. பல இடங்களில் பல அர்த்தங்கள் வருகிறது. ஆனால் நாம் எதை பார்க்கிறோம் என்றால், நாம் விழிப்படைய வேண்டும். விசுவாசிகள்
கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை குறித்து அறிந்திருப்பது என்பது வேறு, அதை குறித்த விழிப்புணர்வு அடைவது என்பது வேறு. பல இடங்களில் பேசும்பொழுது இதுதானே கேட்டது போலவே இருக்கும். அதல்ல, அதில் என்ன கருத்து இன்றைக்கு சொல்ல வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு விழிப்படைய வேண்டும், இல்லையா? நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் புது சிருஷ்டியாக முடியும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும், நாம் வெளிப்படைய வேண்டும், இல்லையா? நாம் முழித்து அதாவது நம்ம கான்ஷியஸ்க்கு வந்து முழிச்சதுக்கு அப்புறம் படுத்தே கூட இருக்கலாம். ஆனால் இந்த அவேக்கன்ட் ஸ்டேட் என்பது we react to the truth. நாம் விழித்தெழும்பினால் நமக்குள்ளே ஒரு உணர்வு வரும். அதை குறித்த விழிப்புணர்வு அடைந்தோம் என்றால் நமக்குள்ளே ஒரு உணர்வும் ஒரு கிரியையும் உண்டாகும். அதுதான் முக்கியம். அதனால்தான் அந்த வார்த்தை போடப்பட்டிருக்க. ஏன் பல வார்த்தைகளை பல மொழியிலிருந்து நாம் ஆராய்கிறோம் என்றால் பலவிதமான அர்த்தங்கள் வரக்கூடிய இடத்தில் இருக்கிறது. அங்கே எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் அங்கே எலும்புகளிலே ஒரு அசைவும் சத்தமும் உண்டாகிறது. இது வெளிப்படையாக அவர் பார்க்கிறார். அங்கேயும் ஆங்கிலத்தில் பிஹோல்டர் தான் இருக்கும். ஆனால் அங்கே அர்த்தம் வேறு, இங்கே அர்த்தம் வேறு. இங்கே இந்த வார்த்தையின் அர்த்தம் நாம் வெளிப்படைய வேண்டும் என்பதாக இருக்கிறது. வெளிப்படைவது என்பது நாம் அதை அறிந்து கொள்வதை விட ஒரு படி மேலானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த behold என்ற வார்த்தை பல இடங்களில் வந்தாலும் இங்கு நாம் அந்த காரியத்தை குறித்த ஒரு முழு விழிப்பு உணர்வு அடைவதை குறிக்கிறதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த சத்தியத்துக்கு சரியாக நாம் கிரியை செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்துக்கு ஏற்ற ஒரு ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே அதுக்கேற்ற கிரியை நம்மில் நடக்க வேண்டும் என்றால், நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய நாம் அந்த சத்தியத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வை நம்முடைய வாழ்க்கையில் அடைய வேண்டும். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வைத்த சரியான நோக்கத்தை குறித்த புரிதல் நமக்கு வர வேண்டும். எல்லோரும் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள், எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். எல்லோருக்குள்ளும் ஒரே விதமான கிரியை நடக்கிறதா? அதுக்கு தான் நான் அந்த ஓமையை சொன்னேன். ஒரு நல்ல நிலம்தான், விழுந்தது தேவனுடைய வசனமாகிய நல்ல விதை தான். ஆனால் பலன் எப்படி தருகிறது? எந்த அளவுக்கு அவர்கள் சத்தியத்துக்கு விழிப்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ, உணர்வுள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அதில் கிரியை செய்யும்படியாக இருக்கிறார்களோ, அந்த அளவுக்கு தான் அவர்கள் பலன் தர முடியும். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை தேவனுடைய பார்வையிலிருந்து அறிந்து கொள்வதற்கு நாம் பழக வேண்டும். நம்முடைய வேலையை குறித்து சொன்னேன், நம்முடைய குடும்ப காரியங்களை குறித்து சொன்னேன், நம்முடைய தனிப்பட்ட பிரயாசங்களை குறித்து சொன்னேன். அதற்கு இணையாக அல்ல, அதற்கு மேலாக நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் கிரியை செய்ய வேண்டும். அப்பதான் நம்முடைய பேச்சு, பார்வை, சிந்தனை இவைகளிலே மாற்றம் உண்டாகும். தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை செய்யக்கூடிய இடத்திலே நம்முடைய அடிப்படையான வாழ்க்கை மாறும். அப்பொழுதுதான் இந்த மாய்மாலமான காரியங்களை நாம் மாற்ற முடியும். புறம்பான பரிசுத்தம் அல்ல, தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்த ஜீவியம் நாம் செய்ய வேண்டும். தேவனுக்கு முன்பாக தான் நாம் அந்த பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். அது மிக முக்கியமானது. கொலோசியர் 1:27 வாசிங்களே. கொலோசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று, இதை ரகசியம் என்று எழுதுகிறார். புறஜாதிகளுக்குள் விளங்கிய ரகசியத்தின் மகிமை என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பது ஒரு ரகசியம் என்று சொல்லுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்று நாம் பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்றால் என்ன? கிறிஸ்துவை
ஒரு நபராக மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவை ஒரு தாவர ஸ்தலமாக நாம் பார்க்க வேண்டும். நாம் எங்க இருக்கிறோம்? நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் என்றால், நாம் எழுத்தின்படி பூமியில் இருக்கிறதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் நாம் ஆவிக்குரிய ரீதியிலே கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். நாம் அவரோட உயிரோடு எழுப்பப்பட்டு அவரோட கூட உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று எபேசியர் 2 சொல்லுகிறார். அவரோட உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நாம் இங்கே வாழ்ந்தாலும் நம்முடைய இயங்கு சக்தி, நம்முடைய வல்லமை, நமக்கு வரக்கூடிய மகிமை, நமக்கு இருக்கக்கூடிய பிரயாசங்கள், அதனால் வரக்கூடிய பலன், இவை எல்லாம் எங்கிருந்து வருகிறது? பலனும் பலனும் நமக்கு பரத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பது ஒரு பக்கம், கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். புறஜாதிகளாகிய நமக்குள்ளே இந்த ரகசியம் இருக்கிறது. அது என்ன ரகசியம்? மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன? அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன? தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானது என்ன? கிறிஸ்துவானவர் நம்முடைய மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருப்பதுதான் அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் தான் நம்முடைய மகிமையின் நம்பிக்கை. கிறிஸ்துவானவர் தான் நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம். நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதுதான் அந்த மகிமையின் ஐஸ்வர்யம். இது தேவனுடைய சித்தம். பரிசுத்தவான்களுக்கு அவர் தெரியப்படுத்த சித்தமாக இருந்த மகிமையின் ரகசியம் என்ன? மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன? மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்துதான் நம்முடைய மகிமையின் நம்பிக்கை. மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அதுதான் அங்க சென்ட்ரல் தீம். ஒரு நடுமையமான அந்த எல்லாவற்றுக்கும் மையமான பகுதி என்ன என்று கேட்டால், கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே இருக்கிறார், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. கிறிஸ்து நமக்குள் இருந்தால் நாம் தேவனுடைய ஆலயம். நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் நிலைத்திருக்க வேண்டும். நான் பிதாவிலும் என் பிதா என்னிலும் நிலைத்திருக்கிறார், நானும் என் பிதாவும் பிரிகிறதே இல்லை. பூமியில இருக்கும்போது கிறிஸ்துவானவர் பிதாவை சுமக்கக்கூடிய ஆலயமாக இருந்தார். பிதாவின் மகிமை அவருக்குள் விளங்கினது. அவரும் பிதாவும் பிரிந்ததே இல்லை. அது எங்கே முடிவடைகிறது? தற்காலிகமாக அது ஒரு முடிவுக்கு வருகிறது. அது சிலுவையிலே தற்காலிகமான முடிவுக்கு வருகிறது. ஆனால் அது தொடர்ச்சி அல்ல. சிலுவையிலே அப்படி தோற்றது போல் அவர் ஜெயித்ததினாலே, அப்படி தற்காலிகமாக பிதாவின் மகிமை, பிதாவின் உள்ளோடு உள்ள உறவு அங்கே உடைக்கப்பட்டது போல் காணப்பட்டதினாலே மகிமை என்ன? நம்மை மனவாட்டியாக கொண்டு வந்திருக்கிறார், நம்மை ஆலயமாக கொண்டு வந்திருக்கிறார், நம்மை அவருடைய தாபரஸ்தலமாக மாற்றி இருக்கிறார். கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அதான் முக்கியம். இதற்கு அவர் கிரியை செய்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். என்ன நடக்குது அங்கே? அவர் யோவான் 15 நம்மை திராட்சை கொடியாக காண்பிக்கிறார். கிறிஸ்து அதில் செடியாக இருக்கிறார். அவருடைய வேருக்கும் அவருடைய சாரத்துக்கும் உரியவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். வேறு எத்தன்மை உள்ளதாக இருக்கிறதோ மரம் அத்தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். மரமும் வேறும் எத்தன்மையாக உள்ளதாக இருக்கிறதோ உங்கள் கனியும் அத்தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். இல்லையா? இங்கே கனி வித்தியாசமா இருக்கு. மரம் வேற பேர் சொல்றாரு, வேறு வேற அட்ரஸ் சொல்றார். கிறிஸ்துவை வேறு என்று சொல்லுகிறார், தன்னை நல்ல மரம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கனி வித்தியாசமாக இருக்கிறது. கனியினால் அறியப்படுவீர்கள். உங்கள் கனிவான பேச்சினால் நீங்கள் அறியப்படுகிறது இல்லை, உங்கள் கனியினால் அறியப்படுகிறீர்கள் என்பது கிரியை. அநேகர் பேச்சு கனிவாக இருக்கும், நடக்கை வித்தியாசமாக இருக்கும். இல்லையா? அதல்ல, உங்கள் கிரியைகள் நீங்கள் அறியப்படுவீர்கள், உங்கள் கனியினால் அறியப்படுவீர்கள். சத்தியத்தை பேசுகிறதுனால் நீதிமான் ஆகிறதல்ல, நீ நியாய பிரமாணத்தை போதிக்கிறதுனாலோ கேட்கிறதுனாலோ நாம் நீதிமான் ஆகிறது இல்லை. அதன்படி நடக்கிறதுனால்தான். தேவனுடைய வசனத்தை பேசுகிறதுனாலோ கேட்பதனாலோ நாம் நீதிமான்கள் ஆகிறது இல்லை.
நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன? நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும், கிறிஸ்து நம்மில் இருக்க வேண்டும். அதான் முக்கியம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், எபேசியர் 1 17-18 வசனம் வாசி. எபேசியர் 1 17-18. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டான நம்பிக்கை என்ன? பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்திலுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் வெளிப்படையக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும். நாம ஏதோ ஒரு அனுமானத்தில் வாழ்வது அல்ல. நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும். நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட்டால் நம்முடைய பிழை, தேவன் நம்மேல் வைத்த சித்தத்துக்கு புறம்பாக நாம் நடக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு பிரத்யட்சமாக தெரியும். அப்பதான் நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்படவில்லை என்றால் நாம் மற்றவர்களுடைய குறைபாடுகளை காணக்கூடிய இடத்தில் இருப்போம். பிரகாசிக்கப்பட்ட மனக்கண்கள் என்னத்தை காண்பிக்கிறது? கிறிஸ்துவை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு கிறிஸ்துவனிடத்தில் சேருவதற்கு, கிறிஸ்து நமக்குள் இருப்பதற்கு தடையாக என்ன இருக்கிறது என்பதை காண்பிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. இல்லையா? கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகளினாலே நாம் மனவாட்டி ஆக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ஆலயமாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அந்த அநீதிகளை எல்லாம் யூதர்களாலும் ரோமராலும் தனக்கு எதிராக நடத்தப்பட்ட அநீதிகளை அவர் எப்படி சகித்தார்? தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு சகித்தார். அது என்ன சந்தோஷம்? நம்மை நிறைவில் கொண்டு வந்து மனவாட்டியாக நிறுத்துவார். கரை திரை பிழையற்ற மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நம்மை நிறுத்துவதற்கு அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை பலியாக கொடுத்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அவர்கள் நிலைத்திருந்து நாம் கனி கொடுப்பதற்கு, நாம் கடந்த நாட்களே நாம் பார்த்தது போல, போன வாரத்தில் அதை நாம் பார்த்தோம். அதை அவரில் நாம் நிலைத்திருந்து கனி கொடுப்பதற்கு அவர் சுத்தம் செய்கிறார், களை எடுக்கிறார், நம்மை அங்கே வெட்டி சரி செய்கிறார், கிளை நறுக்குகிறார். ப்ரூனிங். there are professional pruners. அவர்களை சபையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரும் அதில் கிரியையை செய்து கொண்டே வருகிறார். தீயவைகளை மாத்திரமல்ல, சில நேரத்தில் நல்ல கிளைகளையும் கூட நறுக்குவார்கள். எதற்கு? அதிக கனி தரும்படியாக. பார்த்திருக்கிறீங்களா? அது செடி, அந்த கொடி வளர்ச்சியில் மாத்திரம் அது தன் சக்திகளை பிரயோகப்படுத்தக்கூடாது என்பதற்காக சில நல்ல கிளைகளையும் வெட்டுவார்கள். எதற்கு? அதிக கனி கொடுக்கும்படியாக. நம்முடைய வாழ்க்கையிலே குறைவான பகுதிகள் மாத்திரமல்ல, நாம் நிறைவு, நாம் நல்லது என்று நினைக்கக்கூடிய சில காரியங்களை கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுவதற்கான காரணம் என்ன? அதுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்? நாம் அதிக கனி கொடுப்பதற்காக, நாம் அவருடைய ராஜ்யத்தில் இன்னும் அதிக பலன் தரும்படியாக, நாம் அவருக்கு இன்னும் பிரியமாக நடக்கும்படியாக அவர் இந்த காரியங்களை செய்கிறார். முக்கியமான பகுதி நாம் தெரிஞ்சுக்கணும். நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும்படியாக நாம் செய்யக்கூடிய பகுதிகள் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவில் அதிக கனி கொடுக்கும்படியாக தேவன் செய்யக்கூடிய பகுதி இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பழைய மனிதனையும் அதன் தன்மையும் நாம் நீக்க வேண்டும். நம் புறம்பான மனிதனை நாம் அழித்து உள்ளான மனிதனை பலப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சித்தத்தை முற்றிலுமாக அழித்து தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் தம்முடைய பட்சத்தில் என்ன செய்கிறார்? நாம் நற்குல திராட்சை செடியாக, நாம் கொடியாக இருந்து அவருக்கு பலன் தரும்படியாக, அவரிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக, அதிக கனிகளை கொடுக்கும்படியாக, நம்முடைய ஜீவியத்தில் தீமையானவைகளையும் சில சமயத்தில் நாம் நன்மை என்று நினைக்கக்கூடியதையும் கூட அவர் அகற்றக்கூடிய இடத்தில் இருக்கிறார். ஏனென்றால் நாம் மேன்மையான கனிகளை தரும்படியாக. ஏன்? நல்லதை எடுத்து போடுறார், அதிலும் உச்சிதமானதை நாம் அடைந்து கொள்ளும்படியாக.
தவறான காரியங்கள் நன்மையான கனி கொடுப்பதற்கு தடையாக இருக்கிறது. நன்மையான கிளைகளையும் அவர் ஏன் நறுக்குகிறார்? அதிகமான கனி கொடுக்கும்படியாக, அது உச்சிதமான திராட்சை கனிகளை கொடுக்கும்படியாக. இந்த காலை வேளையில நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி நிலைத்திருக்கிறோம்? நமக்குள்ளே கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? கிறிஸ்துவை ஒரு நபராக பார்ப்பது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை ஒரு ஸ்தலமாக பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளில் அவருக்குள் நாம் இருக்கிறோம், வாழ்கிறோம், அசைகிறோம். 17:28 வாசிங்க. அப்போஸ்தலர் 17:28. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். He is our habitation. அவர், அங்கே ஒரு அருமையான பாட்டு இருக்கிறது. நீர் எந்த ஆலயம், நான் என்ற வாசஸ்தலம். நித்தியத்தில் அவர் நமக்கு ஆலயமாக இருப்பார், நாம் ஆலயத்துக்குள்ளே இருப்போம். இங்கே நாம் ஆலயமாக இருக்கிறோம், அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். நாம் அவருடைய வாசஸ்தலமாக மாறக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அவர் நம்முடைய ஆலயமாகவும் வாசஸ்தலமாகவும் அவரை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அதனால தான் நான் சொல்லுகிறது, நம்முடைய லக்கு பரலோகம் அல்ல, நம்முடைய லக்கு கிறிஸ்து. கிறிஸ்துவுக்குள் சகலமும் நமக்கு இருக்கிறது. இந்த வானம் பூமியை விட கிறிஸ்து பெரியவர். நாம் பார்க்கக்கூடிய பால்வழிச்சாலை, கேலக்சி, அதை விட அவர் பெரியவர். அவருக்குள்ளே எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் நம்முடைய சுதந்திரம். அவருக்குள் தான் நாம் எல்லாவற்றையும் அடைந்து கொள்ளப் போகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவரை அடைந்து கொள்ளும்படியாக, அவர் நம்மிலே இருக்கும்படியாக நாம் அவருக்குள் இருப்போம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிய மாதத்திலே, இந்த வருடத்தின் 8ஆம் மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். தேவன் நமக்குள்ளே அப்படிப்பட்ட மேலான தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய புறம்பான மனிதனானது அழிந்தோம், நம்முடைய உள்ளான மனிதனிலே நாம் நாளுக்கு நாள் பலப்படும்படியாக ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்து நம்மில் துவங்கின நற்கிரியை அவர் நடத்தி முடிப்பார் என்ற நம்பிக்கைக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். நாம் முற்றிலுமாக அவருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த சத்தியங்கள் நம்முடைய ஜீவியத்திலே பலன் செய்யும்படியாக இந்த காலை வேளையிலே இதற்கு நம்மை தாழ்த்துவோம்.